அண்ட் 1975 தன்னுடைய கெரியர் ஆரம்பிச்ச சூப்பர் ஸ்டார் இன்னைக்கு வந்து 50th இயரை நோக்கி போயிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் ஒரு சில படங்கள் வந்து மக்கள் மனசுல எப்பவுமே நீங்காத இடம் பிடிச்ச ஒரு படமா இருக்கும். அந்த வகையில வந்து தளபதியை பத்தி நிறைய விஷயங்கள் பேசலாம். தளபதி படத்தை டைரக்ட் பண்ணது மணிரத்னம் சார். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் மணிரத்னம் சாரோட சூப்பர் ஸ்டார் வந்து ஒர்க் பண்றாரு. ஸோ இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படமா தமிழ் சினிமால அன்னைக்கு மட்டும் இல்ல இன்னைக்கும் பேசப்பட்டது. அதாவது என்னன்னா, இந்த படத்துல வந்து ஸ்டார் காஸ்டிங் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு இந்த பேன் இண்டியா சொல்ற மாதிரி அந்த காலத்திலேயே வந்து ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டார், ஒரு பக்கம் மலையாள நடிகர் மம்முட்டி, அதுக்கப்புறம் வந்து நடிகை சோபனா, பானுப்பிரியா, அதுக்கப்புறம் வந்து கீதா, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் வந்து இந்த படத்துல நடிச்சிருந்தாங்க. நாகேஷ் சார் நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து ஷாருகாசன் சார் ஒரு முக்கியமான கதாபாத்திரம். அதுக்கப்புறம் வந்து நடிகர் அரவிந்த் சாமிக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைச்சது இந்த படம் தான். இந்த படம் தான் வந்து ஓப்பனிங் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பிற்காலத்துல வந்து அடுத்து ஒரு ரோஜா பண்ணார். ரோஜா பண்ணும்போது இவரு நம்ம தளபதி கலெக்டர்ல அப்படிங்கிற லெவலுக்கு வந்து ஒரு ஃபெமிலியர் ஆயிட்டார். ஸோ அந்த வகையில வந்து தளபதி படத்தை பத்தி உங்கள்கிட்ட நிறைய விஷயம் பேசலான் இருந்தேன். தளபதி படத்தை பத்தி சொல்லணும்னா, இயக்குனர் மணிரத்னம் அதுக்கு முன்னாடி வந்து அவருக்குன்னு ஒரு டீம் இருந்தது. அந்த டீம்ல வந்து கேமராமேன் அப்படின்னாலே பி ஸ்ரீராம், எடிட்டர்னாலே பி லெனின், வி டி விஜயன் இப்படிலாம் இருந்த காலகட்டங்கள் இருந்தது. அந்த மாதிரி டைம்ல ஒரு அக்னி நட்சத்திரம், கீதாஞ்சலி இந்த படம்லாம் முடிச்சோன்னா அஞ்சலி அப்படிங்கிற படத்துல கேமராமேன் ஃபர்ஸ்ட் மாத்துறாரு. பி ஸ்ரீராமோட நான் ஒர்க் பண்ணல, இந்த படத்துல நான் ஒரு வித்தியாசமான ஒரு கேமராமேன் மது அம்பாட் அவரோட ஒர்க் பண்ண போறேன்னு. சோ மது அம்பாட்டோட வந்து அஞ்சலி ஒர்க் பண்ணாரு. அஞ்சலி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. அஞ்சலிக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகே இன்னும் கொஞ்சம் டீம் மாத்துறேன். பி லெனின், வி டி விஜயன் இனிமே எடிட்டர் கிடையாது, கௌதம் ராஜு அண்ட் சுரேஷ் அர்ஸ் இவங்க ரெண்டு பேரும் தான் எடிட்டர் அப்படிங்கிறாரு.